ஹாய், குட் மார்னிங். திஸ் இஸ் டாக்டர் கல்யாணி. என்ன மக்களே, டிட்வா புயல்லாம் எப்படி இருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏதாச்சும் எடுத்திருக்கோமா, அதை பற்றி பேசலான்ட்டு தான். அதில் மெடிக்கல் டிசீசஸ் என்ன வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ வாட் ஆர் த திங்ஸ் யூ கேன் ரியலி கான்சன்ட்ரேட் டியூரிங் த சைக்ளோன் பீரியட் லைக் திஸ். நிறைய மழை இருக்கும். நிறைய மழை இருக்கிறதுனால நிறைய வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்கும். நாட் ஓன்லி ஸ்டாக்னேஷன், தேர் வில் பி கண்டாமினேஷன் ஆல்சோ. கண்டாமினேஷன்னா மீன் டு சே த வாட்டர் வில் பி பொல்யூட்டட். நல்ல வாட்டரும் சுயேஜ் வாட்டரும் கலக்கிறதுக்கு ஸோ மெனி சான்சஸ் ஆதி. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ ஒன்று கேன் வாட்டர் வாங்கி குடிக்கலான்னு சொல்லுவீங்க. பட் கேன் வாட்டர் ஆஸ் சச் இட் இஸ் க்ளீன் வாட்டரா அப்படின்னு கேட்டோம்னா ஐ டோன்ட் நோ. அண்ட் செகண்ட் இஸ் ஆர்ஓ பிளான்ட். எஸ், யூட்டிலைசேஷன் ஆஃப் த ஆர்ஓ பிளான்ட். எல்லாத்த விடையும் முக்கியமானது காய்ச்சி ஆற வச்சு குடிக்கிற தண்ணீர். ஸோ காய்ச்சி ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கும்போது காய்ச்சி ஆற வச்சு கொடுக்கலன்னா வாட்டர்போர்ன் டிசீசஸ் லைக் டைஃபாய்டு, காலரா, ஸோ மெனி இந்த அக்யூட் கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் எல்லாமே வர சான்சஸ் இருக்கும். அதாவது வயிற்றால் போகிறது, வாமிட்டிங் வர்றது, இதெல்லாமே நிறைய காமன் மழை காலத்தில் வர டிசீசஸ்லாம் இதெல்லாம். ஸோ அதுக்குள்ள ப்ரிகாஷன் நம்ம எடுக்கணும். ஸோ சாப்பிட்றதும் கூட ஈஸியாக செரிமானம் உள்ள சாப்பாடு சாப்பிடணும். தண்ணி காய்ச்சி குடிக்கணும். நிறைய தண்ணி குடிக்கலாம். நிறைய தண்ணி, ஜூஸ் வகைகள் குடிக்கலாம். அடிக்கடி யூரின் போகும் மழை காலத்தில். ஸோ அதையும் பார்த்துக்கலாம். ஒன்று. அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா பாயில் பண்ணி இந்த சமயத்தில் இந்த ஃபிஷ்ஷு வாங்கி சாப்பிட்றது நல்லதான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா மழை காலத்தில் சைக்ளோன்லலாம் நிறைய தண்ணியில் கண்டாமினேஷன் இருக்கும். அதனால் கண்டதை மீன் சாப்பிடும். சில சமயத்தில் மீன் சாப்பிட்டு செத்து போன மீனை சின்ன மீனை பெரிய மீன் சாப்பிடும். இப்படி நிறைய சுழற்சிகளும் இதுவும் நடக்கிற நேரம் இந்த சைக்ளோன் பீரியட். அதனால் மீனெல்லாம் வாங்கி சாப்பிட்றது நல்லதான்னு கேட்டால் அதனால் கூட சில பேருக்கு வயிற்றால போகிறது நடக்கும். அப்புறம் ப்ரான்ஸ் எல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. மற்றபடி தண்ணி காய்ச்சி குடிங்க. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. குழந்தைகளை தெரு தண்ணியில் விளையாட விடாதீங்க. அதனாலேயும் நிறைய இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் தேர். அதனால் நிறைய மோரோவர் எப்படி ப்ரிகாஷனாக இருக்கலாம்னா, இந்த வயரிங் போகிற இடத்துலலாம் குழந்தைகளை விளையாட விடக்கூடாது. கையை நம்மளே கூட பெரியவங்க கூட காலிங் பெல் அடிக்கிறதோ, வெளியே இருக்கிற சுவிட்சு ஏதாச்சும் தண்ணியில் இருக்கிற சுவிட்சை அடிக்கடி கையாளுறதுனாலையும் நிறைய கரண்ட்டு ஏர்திங் இல்லைன்னா கரண்ட் ஷாக் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வீட்டில் என்ன பண்ணலாம்? வீட்டில் நிறைய மெழுகுவத்திகள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ வேணாலும் கரண்ட் போகலாம். அதனால் மெழுகுவத்திகள் கண்டிப்பாக வேணும். மேட்ச் பாக்ஸ் வேணும். அப்புறம் வீட்டில் தேவையான பொருட்களை ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சாப்பிட்றதுக்குள்ள பொருளும் சரி, மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் தேவையானதை ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது பத்திரமா பார்த்து அனுப்புங்க. ஏன்னா வழியில் எத்தனையோ வயர்கள்லாம் அருந்து போயிருக்கலாம். அதனால் பேரண்ட்ஸ் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு டைம் ஒதுக்கி அவங்கள கொண்டு போய் விடுறது ரொம்ப நல்லது. இந்த சைக்கிளில் அனுப்புறது, பைக்கில் அனுப்புறது அதெல்லாம் நாட் நெசசரி. ஏன்னா பசங்க ரொம்ப சாகசம் பண்ணின்னு போகிறாங்க ரோட்டில் பார்க்கும்போது. அதனால் நம்ம பசங்களா இது அப்படின்னு சில சமயத்தில் தோணும். அதனால் நம்ம குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. வேறு என்ன பண்ணலாங்கிறது இது ஆக்சுவலாக இதுதான் மெயின். தண்ணி, உணவு, சேஃப்டி, இது மூணும் இந்த மழை காலத்தில் ரொம்ப முக்கியம். அதனால் அதை பின்பற்றி நம்ம வாழணும். ஓகேங்களா? தேங்க்யூ.